ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்ன படிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 5 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு எல்லா கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு போங்க. சாப்டர் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். கொஷின் எல்லாமே இதில் இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட இந்த அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெசன் 1ல் நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேக்னெட்டிக் செப்பரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜோன் ரிஃபைனிங், அதே மாதிரி கிவ் த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலோ, அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிவ் த மவுண்ட் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் ஃபார் நிக்கல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெசன் 2ல் பி பிளாக் எலமெண்ட்ஸ், இதில் வாட் ஆர் த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 elements ஆஃப் பி பிளாக், வாட் இஸ் இன்னட் பேர்ஸ் ஆஃப் எஃபெக்ட், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரான், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த யூஸ் ஆஃப் போராக்சைடு, வாட் ஆர் த யூஸ் ஆஃப் போரிக் ஆசிடு, ரைட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாஸ் ஆலம், பர்னட் ஆலம், யூசஸ் ஆஃப் ஆலம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ், இது நல்லா படிச்சுக்கோங்க. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்டு டைமண்ட், வாட் ஆர் த சிலிகான்ஸ், வாட் ஆர் த டைப், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், 3 ஸ்டாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், 1 ஸ்டார் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. லெசன் 3ல் பி பிளாக் எலமெண்ட் 2ல் கிவ் எனி ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், கிவ் த ரீசன் ஆஃப் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நைட்ரஜன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரைட் டவுன் த யூசஸ் ஆஃப் குளோரின், ரைட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த interhalogen compounds, அதே மாதிரி யூசஸ் ஆஃப் ஹீலியம், ரைட் அபவுட் த ஹாலம்ஸ் சிக்னல், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4th லெசன் பொறுத்த வரைக்கும் இதில் அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு, கம்பேர் த லேந்தனைடு ஆக்டனைடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி எஸ்டாப்ளிஷ் த லேந்தனைட்ஸ் ஆக்டனைட்ஸ் பீரியாடிக் டேபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட், give the postulate Werner theory. அதே மாதிரி what are the classification of coordination compounds, VPT ரொம்ப important, explain the valency bond theory, what are the limitations of VPT. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட் ஸ்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்ட் அமர்போலஸ் சாலிட்ஸ், ஒய் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஹார்ட் இன் பிரிட்டில், அடுத்து யூனிட் செல்னால் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி, எஃப்சிசி, பிசிசி, எஸ்சி, அதே மாதிரி கால்குலேட் த பேக்கிங் எஃபிஷியன்சி பிசிசி, ஷார்ட் கீ டிஃபெக்ட்டு, ஃப்ராங்க்லின் டிஃபெக்ட்டு, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டு, மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்டு, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃப் பீரியட் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி வாட் இஸ் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள், நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 8 அயானிக் ஈக்லிபிரியம், இதில் டிஃபைன் pH, டிஃபைன் த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், கிவ் த வேல்யூ ஆஃப் ரூம் டெம்பரேச்சர், அதே மாதிரி கிவ் த லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் பேஸு, அதே மாதிரி அர்னியஸ் பிரின்சிபல் ஆசிட் பேஸெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஃபர் சொல்யூஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் லெசன் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. கோல்ட்ரஷ் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிவ் த நானசன் ஈக்குவேஷன், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அண்ட் வோல்டேஜ், டிஃபைன் த எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் மாஸ், ஸ்டேட் த ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். அதே மாதிரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, கிவ் த 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப், அது நல்லா பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி ரைட் த ஈக்குவேஷன்ஸ் அது நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் ஈத்தர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க, பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர்டு, கோல்பே ரியாக்ஷனு, ரீமர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பனல் காம்பவுண்ட் கார்பாக்சில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மன் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்பே எலக்ட்ரோலைசிஸு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேம்பர்க் ரியாக்ஷன் நல்லா பார்த்துருப்போங்க. மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்காட்டன் போமன் ரியாக்ஷன், கேப்ரியல் தாலிமைட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. பயோமாலிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். வாட் ஆர் த டைப் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ், கிவ் த 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ ஆர்என்ஏ, சில டைம் 5 மார்க்கில் கேட்குறாங்க. வாட் இஸ் ஒய் த லிங்கேஜ் ஆஃப் ஹோல் டுகெதர் மோனோமர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஸ்வெட்டர் அயான், ஐசோலட்ரிக் பாயிண்ட்டு, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பெப்டைட் பாண்ட், write the short note of fructose structure, write the short note of glucose structure, what are the disaccharides, what are the reducing and non-reducing sugar, classify the following monosaccharide, oligosaccharide, polysaccharide, starch, fructose, sucrose, lactose, maltose. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் பொறுத்த வரைக்கும் இதில் தெரப்பட்டிக் இன்டெக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரைட் த க்ளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு, நைலான் 66, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 இந்த கொஷின் பேங்க்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் என்னென்ன புக் பேக் படிக்கணும், என்னென்ன இன்சைட் படிக்கணும்னு சொல்லி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அந்த கொஸ்டின் ப்ளஸ் இந்த கொஷின் பேங்க் நல்லா பார்த்துருப்பாங்க. அடுத்தடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ இன்னும் நீங்கள் என்னென்ன கொஷின் ஒவ்வொரு லெசன் வைஸாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் என்னென்ன படிக்கணும், எக்கனாமிக்ஸில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி அப்டேட் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆகும். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அடுத்தடுத்த வீடியோலாம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள்.